ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ சேனல். நான் தான் உங்கள் ஃபன் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் கேம் ஆட போகிறோம். அதாவது கிராணிக்கு அப்புறம்னே வச்சுக்கலாமா, இல்லை ஐஸ்கிரீமுக்கு அப்புறம்னு ஐஸ்கிரீம்னு போடல, கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஐஸ் சாப்டர் 1 இந்த ஜந்து வந்து இந்த மேன்ஷனுக்குள்ளே இருக்குது. அந்த கேம் தான் நம்ம ஆட போகிறோம். நான் இதை ஏற்கனவே ப்ராக்டிஸ்க்காக கொஞ்சம் ஆடியிருக்கேன், ஆனால் நார்மலாக தான் ஆடியிருக்கேன். ஹார்டு வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன், நான் கொஞ்சம் பிகினர்னால. ஓகே மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் செக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேமோட ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து நான் இப்போதைக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த வீட்டில் வந்து 20, அதாவது நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு திருடனாக வந்திருக்கோம். அதாவது இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு. அந்த பணக்காரர் வந்து என்ன பண்ணிட்டாருனா, அவரோட காசெல்லாம் இந்த வீட்டிலே விட்டு போயிட்டு எங்கேயோ மாயமாக மறைஞ்சு போயிட்டார். அவர் என்ன ஆனார், அவருக்கு என்ன ஆச்சு, எதுவுமே வந்து தெரியாது. வெளியே யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ அதில் நம்ம வந்து ஒரு 20 மணி பேக் வந்து இந்த வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வெளியே எஸ்கேப் ஆகிற இடத்துக்கு போனால் இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனாலும் இந்த வீட்டில் வந்து ஒரு ஜந்து இருக்குது, அந்த ஜந்துக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு போனோம். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கண்ணு மாதிரி இந்த சிம்பிள் இருக்கலாம். அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பேய் எங்கே வருதுன்னு உங்களுக்கு காட்டும். ஓ, அப்படியா விஷயம். இப்போ நம்ம அந்த சிம்பிள் போய் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூம் கிச்சனுக்குள்ளே போய் கிச்சனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே மக்களே, ஹாரர் கேம் பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணிடுங்க. பிடிச்சவங்க மட்டும் பண்ணாதீங்க மக்களே, ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பேய் எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? சரி, பார்த்துருவோம். அது வந்து எங்கே சுற்றிட்டுருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு கீழ் இடத்துல சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மேலே போயிடுவோம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஜந்து வந்து படிக்கடிக்கிட்டே சுற்றிட்டுருக்கு மக்களே. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எங்கேருந்து எப்போனா வரும். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம வரோன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி லைட் பிளிங்க் ஆச்சு, இல்லை ஏதோ ஒரு சிம்டம் காட்டுச்சுன்னா அந்த பேய் நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்கே சில ஓப்பன் பண்ணுற இடம்லாம் இருக்குது, அதில் தான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 மணி பேக் கிடச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு எத்தனை 16 கிடைக்கணும் மக்களே, சும்மா இல்லை. எங்கெங்கே இருக்குமோ. ஓகே, நம்மளுக்கு 5 கிடச்சிருச்சு. இது இருக்கிறதுலே டஃப்பான பாட்டு கீழ் லாஸ்ட்டு ஃப்ளோர் தான். அது இருக்கிறதுலே டஃப்பாக இருக்கும். அது போக போக உங்களுக்கே தெரியும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பண்ண முடியாது, ஏன்னா அந்த பேய் வந்து கீழே தான் சுற்றிட்டுருக்கோம். மோஸ்ட்லி வேறு எங்கேயும் போகுது. சரி, எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மேல் ஃப்ளோரில் சுற்றிட்டுருக்கு. இப்போயே நம்ம கீழே போகிறது நல்லது இல்லை. அந்த பேயை வந்து நம்ம கீழே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மேலே போகலாம் மக்களே. இந்த ஐஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இங்கே மணி பேக் இல்லையா? அப்போ இந்த கடைசி இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அது ஹாலா கிச்சனா டைனிங் ஹாலாக என்னமோ இது வந்து இது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அது உங்களுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஓகே, நம்மளுக்கு இன்னொரு கிடச்சிருக்கு. 6 பேக் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இந்த நம்பர் வந்து எதுக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் பண்ண எஸ்கேப்பில் இது வரைக்கும் அந்த நம்பர் யூஸே பண்ணதில்லை. 1 மணி பேக்காச்சும் கொடுங்கடா. ஓகே, 7 கிடச்சிருச்சு மக்களே. இந்த ஐஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் விளாடும் போது வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் காரணத்திற்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இது வந்து மேப் மக்களே. இப்போ நம்ம வந்து இந்த படிக்கட்டுக்கிட்ட போனோம். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு பெரிய டைனிங் ஹால் மாதிரி காட்டியிருக்காங்க லெஃப்ட் சைடில், அப்பர் லெஃப்ட் சைடில். அங்கேருந்து நம்ம அந்த கோடு இருக்க இடம் தான் படிக்கட்டு. அங்கே போகிறது கொஞ்சம் டஃப்பு தான், நல்லா பார்த்து போகணும். இப்போ அந்த பேய் வர அறிகுறிகள் என்னென்னா, ஒரு மாதிரி லைட்லாம் பிளிங்க் ஆகும். ஆனால் இந்த ரூமில் ஒரு லைட்டுமே இல்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்மளுக்காக போட்டிருக்கானுங்க. அப்புறம் எல்லா ஃபர்னிச்சர் இல்லை ஏதோ ஒன்று ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது கீழே போயிடுச்சு மக்களே. இப்போ நம்ம மேலே டக்குன்னு ஓடிடலாம். எப்படி போகலான்னா, மேப்லேருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்து மேலே கூட கொஞ்சம் ஒளி இடம் இருக்கும் மக்களே, அதனால் வந்து பிரச்சனை இல்லை.
இது இந்த பக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐயோ, ஆனால் அது வந்து நல்லா சென்ஸ் பண்ண முடியும் மக்களே. அதுக்கு கொஞ்சம் என்ன இங்கே கூட வச்சுருப்பானுங்க மேகெல்லாம், வைக்கலையாடா? ஓகே, அது எங்கே இருக்குது? இப்போ தான் கீழேருந்து மேலே வர பார்க்குது. நம்ம அதுக்கு மேலே வந்துருச்சா பார்த்தீங்களா? இப்போ லைட்லாம் ஒரு மாதிரி இதாகுது. அப்போனா அது பக்கத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லைங்க, இதை ஆஃப் பண்ணலாமா? இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், பேய் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பேயால் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஜந்துவால் வந்து பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே வந்து மோஸ்ட்லி வர முடியாது. அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு இப்போதைக்கு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இல்லைனா நம்ம கதை கந்தல் தான். வேறு இந்த வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கதா இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். அது ஏற்கனவே நான் எடுத்துட்டேன், அதனால் அது காட்டல. ஓகே, இதுக்கு மேலே இந்த ஐஸ் யூஸ் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு வேணாம். அப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணுற இல்லை ஓடுற சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ணுற இந்த மெசேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு எல்லாமே வந்து சேவ் ஆகும். ஜேர்னல், அதாவது ஜேர்னல். இதில் நான் வந்து மொத்தம் 37 33 சம்திங் கலெக்ட் பண்ணேன். அது உங்களுக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு லெஃப்ட் சைடு பார்க்கலாம். கீழே போயிடுச்சா? ஆமாம், எங்கேயோ நான் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இப்போதைக்கு அந்த ஜந்துக்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். எங்கே இருக்கும்? இங்கே அது மணி பேக் இருக்காது. ஓகே, இந்த இதோட மேப் பார்க்கணும். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா, இங்கே ஒரு காலியான ரூமில் இருக்கோம். அங்கேருந்து அந்த படிக்கிட்டு நம்ம ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடலாமா? இல்லை, அங்கே தான் வந்து படிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே செக் பண்ணலாம். இங்கே மணி பேக் இருக்கும் கண்டிப்பாக. 8 கிடச்சிச்சு மக்களே. இங்கே நம்பர்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் அந்த மாதிரி அது ரிலேட்டடான எஸ்கேப் பண்ணால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னங்க இது? இங்கே ஒரு புக்கு, அது ஏற்கனவே படித்தாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஹைலைட் காமிச்சு. ஓகே, அந்த பேய் வந்துருச்சு. மியூசிக் போட்டு வெறுப்பேற்றலாம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ண. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 9 மணி பேக் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 11 கலெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் ரூம், இது மியூசிக் ரூமு. இப்போ மியூசிக் ரூம்லேருந்து நம்ம வந்து இன்னும் உள்ளே போகலாம். அது என்னமோ ஒரு பூஜை பண்ணுற ரூமோ இல்லை சம்திங் என்னமோ ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போய்ட்டு நம்ம சில மணி பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேயும் நிறைய இருக்கும் மக்களே. மெயினாக மணி பேக்ஸ் இருக்கிற இடம் கீழ் ஃப்ளோர் தான். அங்கே தான் அந்த பேய் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதானே நம்மளுக்கு பிரச்சனையே. இங்கே வர இருக்கா? சூப்பர் மக்களே. ஓகே, உள்ளே போய்க்கலாம். அது ஜந்து எப்போனா ஒரு 11 கலெக்ட் பண்ணியாச்சு மக்களே. சூப்பரு. இப்போ இங்கே ஒரு வழி இருக்குது, வெளியே போகலாமா? பயமாக இருந்தாலும் அது ஜந்து போயிருக்குமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சரி, வாங்க போகலாம். ஓகே, அது இங்கே தான் இருக்குது. நல்லா தெரியுது. நம்ம வந்து அது வர மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கூட வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். பொறுமை இருந்தவங்க மட்டும் இந்த வீடியோவை வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஏன்னா இது வந்து நார்மல் மோடு தான். ஹார்ட் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மணி பேக் கலெக்ட் பண்ணோம். அது டஃப்பு தான், ஈஸியாக தான் இருக்கும் பார்க்க, ஆனால் அது டஃப்பு தான். அது நான் இன்னும் ஆடலை. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. இந்த இடம் என்ன இடம் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் அங்கே அந்த பேய் இருக்கலாம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஐஸ் வேறு நம்மக்கிட்ட இல்லை. இங்கே வந்து இருக்காடா ஐஸ்? எங்கேயாச்சும் வச்சுருப்பானுங்கன்னு பார்த்தா வைக்கல. ஓகே மக்களே, பரவாயில்ல. நம்ம வந்து அந்த பேய்க்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். A few moments later. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேய்கிட்டேருந்து கொஞ்சம் இங்கே உள்ள தான் போகணும். அங்கே வந்து ஒரு பசில் இருக்கும், அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஐஸ் இருக்குது, சமங்க ஐஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, பேய் அங்கே இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சைடு போய்க்கலாம். இங்கே மணி இருக்காடா? செம ப்ரோ. நம்ம வந்த வழியே தான் வரோம். அவ்வளோ பெரிய இடத்த சுற்றிட்டு வரோம் மக்களே. இன்னும் இந்த இடத்துல ஒரு சின்ன அந்த இதோட கேர்ஸா இதை வந்துமோ பூஜை இடம் மாதிரி இருக்குங்க. ஒரு இடத்துல நெருப்பு எரியும். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஐஸ் கிடச்சிருக்கு. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கீழ் ஃப்ளோரில் இருக்குங்க மக்களே. இப்போ மேலே தான் வருது, அதனால தான் லைட்டு வந்து காமிச்சு கொடுத்துருச்சு.
நம்ம இங்கேயே இருப்போம், அது வெளியே இல்லை உள்ளே வராத வரைக்கும் நல்லது. 12 எடுத்தாச்சு. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8 தான், 8 மக்களே, 8. அந்த பூஜை ரூமில் மோஸ்ட்லி 3 இல்லை 2 இருக்கும், 3 இல்லை 2. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இருக்கும். எப்படா போகும் இது? ஐஸ் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், பொறுமையோடு இருக்கேன். ஐ திங்க் அந்த பூஜை ரூம் வேற எங்கேயோ சுற்றி போகணும். ஆமாம் மக்களே, எங்கடா போக மாட்டேங்குது. ஓகே மக்களே, நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டேன். நம்ம லைட்டாக நவுந்து பார்க்கலாம். ஓகே போகலாம். இல்லை இந்த சைடு நம்ம போயாச்சு. இந்த 2 ரூமே பார்த்தாச்சா? ஆமாம் பார்த்தாச்சு. இதுதான் மக்களே படிக்கிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். போ இங்கே வந்தா இந்த ரூம் தான் மக்களே, இந்த ரூம்க்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஐயோ வருது வருது வருது. எங்கே இருந்தால் மக்களே வரும்? இங்கே ஏதோ ரூமுக்கு ஒளிஞ்சுக்கணுமே. ஓகே இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே வராது. நம்ம மேலே வந்து ஒரு இது மேலே 2 இல்லை 2 போய் அவ்வளோதான் மக்களே. 15 எடுத்தாச்சு. செம 15. இன்னும் இந்த பக்கத்து ரூமில் வந்து 2 இல்லை 3 இருக்கும். 2 இல்லை 3, 2 3 இருந்துச்சுனாலும் அவ்வளோதான் நம்ம இங்கே. அதுக்கப்புறம் நம்ம கீழ் ஃப்ளோரில் போய் கொஞ்சம் பேக் எடுத்ததோட முடியாது, எடுத்துகிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போய் எஸ்கேப் ஆகணும். ஓகே அந்த ஐஸ் எடுத்து பார்க்கலாம். கீழே தாங்க சுற்றிட்டு இருக்கு. ஓகே நம்ம இந்த பக்கத்து ரூமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் மக்களே. இப்போ நம்மக்கிட்ட வந்து சா இருக்குது, அதனால் இதெல்லாம் கட் பண்ணிடலாம். அந்த சா வந்து எங்கே வேணால் இருக்கும். நான் அதை சொல்லலான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து கீழே டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு. என்னங்க கீழே ஒரு வாட்டியும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டெலிபோர்ட் பண்ணும் போல். அந்த இது என்ன அந்த என்னமோ ஆர்பா சம்திங், இது கீழே தான் சுற்றிட்டுருக்கு. இதுதான் இருக்கிறதுல டஃப்பான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கடுப்பாயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு வந்தாச்சு. 18 எடுத்தாச்சுன்னு 2 எடுக்கணும் மக்களே. 2 ஆனால் கீழே தாங்க இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம போய் ஒரு வந்துடுச்சா? அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஒரு பெரிய டோர் இருக்கும் மக்களே. அந்த பெரிய டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அதால் உள்ளே வர முடியாது. ஸோ அங்கேயும் சில பேக்ஸ் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பேக் எடுத்தால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டோருக்கு பின்னாடி இருக்க பேக் எடுத்திங்கன்னா அது ஒரு பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் இருக்கும். அப்புறம் அங்கே சுற்றி அந்த ஒரு சின்ன மேஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அதெல்லாம் இது மேல் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க எஸ்கேப் ஆகிடலாம். டக்குனு கீழே போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம் கூட. ஐயோ எங்கடா டி ஐயோ வருதுங்க வருது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த மாதிரி மேலே உங்களுக்கு ரெட் கலரில் ரன்னுன்னு காட்டுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் டைரக்ட் ஐ கான்டாக்ட் பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே இது வரைக்கும் நான் அவ்வளோலாம் பயப்படலைங்க. இந்த கேம்லாம் எனக்கு பயமே இல்லை. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இருக்கிறதுலே பயம்னா எனக்கு எந்த ஹாரர் கேமும் தெரில. நம்ம ஹாரர் கேம் ட்ரை பண்ணால் தானே தெரியும் நம்மளுக்கு. ஓகே எங்கடா இது வேறு போச்சா என்னன்னு தெரில. ஐஸ் வேறு நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஐஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது. என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஓடுற பவர் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வேகமான ஓடி இருப்பேன்னு. இது எங்கே தண்டு திருப்பி கீழே போயிடுச்சுங்க. மேலே இருந்த சான்ஸு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு போயிருக்கலாம். இது மேலே போகிறதே ரேர் கேஸு. அது என்னமோ மிஸ் பண்ணிட்டோம் மக்களே. ஐயோ வெயிட் பண்ணுவோம். A few moments later. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரத்தில் கிச்சனில் இருந்தோம். இதோ அந்த ஒரு இது பண்ணுற மாதிரி அந்த ரூமில்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மிடில் ரூம் மாதிரி வந்திருக்கோம் மக்களே. அந்த மிடில் ரூம் வந்து ஏதோ 2 டோர் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி தான், ஒன்றுமே இல்லை ஒரு ஹைட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த ஒரு கிளாக் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடணும். ஆனால் இப்போ அந்த பேய் நம்ம ஃப்ளோரில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் கீழே போக தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியே போனோன்னே ரன்னுன்னு கட்டலாம். ஏன்னா அது இங்கே இந்த ஏரியா சின்ன ஏரியாவில், அதனால் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம போயிட்டு என்னோடய பிளான் என்னென்னா, இங்கே போயிட்டு அங்கே ஒரு டெலிவிஷன் ரூம் மாதிரி இருக்கா, அந்த ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். அது எங்கே போகணும்? இங்கேருந்து போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஓகே இந்த டோர் மக்கள். ஏதோ இங்கே இருக்க டோரில் நம்ம போகணுமா? இப்போ நம்ம இருக்கிற பொசிஷன் ஆமாம் கரெக்டு. இந்த சைடு ஏதோ இங்கே இருக்கிற டோரில் போயிட்டு இங்கே இருக்கிற டோரில் போயிட்டு அப்படியே வந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த கதவை வந்துடும். இங்கே போகலாமா? பயமாக இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம். ஓகே, பெட்ரூம்க்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே தான் நம்ம கொஞ்சம் கேம்ப் அடிக்கணும். இந்த பேய் எனக்கு தெரிஞ்சு கிராணி மாதிரியா என்னென்னு எனக்கு ஒரே டவுட்டாக தான் இருக்குது. கிராணி ஒன்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸி தான். நம்ம வந்து ஷார்ட் கன் வச்சு ஓட்டிட்டோம். இந்த பேயை அட்டாக் பண்ணுறதுக்கு இவனுங்க ஒரு வெப்பன் கூட தரல, அநியாயத்துக்கு ஒரு வெப்பன் கூட கிடையாது. ஓகே, இப்போ அந்த பேய் அங்கே பக்கத்தில் இருக்குது. இப்போ அது நம்மளை தாண்டி கொஞ்சம் போச்சுன்னா கூட நம்ம அந்த ஓடுறதை வச்சு கீழே போய் அந்த கடைசி ரூமில் போய் ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டிய வேலையாக பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ நான் ஜந்து வந்து மேலே போயிடுச்சு. நம்ம டக்குன்னு ஓடி கீழே போயிடலாம். கொஞ்சம் வேகமாக தான் இருக்கணும் மக்களே, ஏன்னா அது மேலே போகிறதுன்றது ஒரு பெரிய லக்கு நம்மளுக்கு. இங்கே இல்லை இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஐஸ் எடுத்துக்கலாம். ஒரு பேகு, இன்னொரு பேகு, 2 பேக் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த கடைசி ரூமுக்கு போய் ஒளிஞ்சிக்கலாம். ஐயோ, வந்துருச்சு. நான் எங்கே ஓடி கீழே வந்துருச்சு. செத்துட்டேன். 2 பார்த்துருச்சா? அது வேறு இதில் இருக்கு. ஐயோ மக்களே, செத்துட்டேனா? இப்போ கூட நம்மளால் இந்த ரன்னுன்ற ஆப்ஷன் இல்லை. எப்போ அந்த கதவுக்கு வந்தாச்சுங்க. கதவுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சிக்கலாம். ஏன் நேரம் அப்பா ஜஸ்ட்டு மக்களே. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ மேல் ஃப்ளோருக்கு நம்ம வந்து எங்கே இருக்கோம்? நம்ம அந்த பெரிய கேட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஓட வேண்டியது தான் மக்களே. அப்பா அந்த பேய் எங்கே இருக்குன்னு நம்ம ஆடு பார்த்து தான் எடுத்தோம், மன்னிச்சிருங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ தான் அது படிக்கட்டுக்கிட்ட போகுது. இப்போ அதை வந்து நம்ம 3rd ஃப்ளோர் வரைக்கும் போக வைக்கணும். 3rd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு மின்னல் வேகத்தில் ஓடிட்டு ஒரு டோருக்கு வந்து இது மேலே வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்கும், சின்ன பெட்ரூமு. பெட்ரூம் தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு டோர் இருந்துச்சு மக்களே. அதுதான் எக்ஸிட் டோர். அது வந்து நான் நேற்று தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஐஸ் வச்சு பார்க்கலாம். போப்பா மேலே போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட் வாங்க, ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு தெரிக்கிறோம் மக்களே. ஐயோ சோலி முடிச்சு. நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நார்மல் மோடில் முடிச்சாச்சு. இந்த இது பார்த்தீங்களா ஜேர்னல் வந்து நான் 34 பார்த்துட்டேன். ஓகே மக்களே, நான் வெற்றிகரமாக சாப்டர் 1 முடிச்சிட்டேன். நம்ம வந்து அந்த ஒரு பெட்ரூமு, சின்ன பெட்ரூம் இருக்கும், பெட்ரூம் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற அந்த வெள்ளை கலர் டோர் தான் வந்து எக்ஸிட் டோரு. இதை வந்து நான் காட்டியிருப்பேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் என்னமோ ஸ்கிப் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன் மக்களே. நீங்கள் ஆடுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாரர் கேம் பிடிச்சவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேனலும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதுக்கும் போய் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபன் ஜோன் கிட்டேருந்து பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.